ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக். இது ஸ்ரீ முருகன் சாரீஸ் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுடன் இன்னைக்கு பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா டசரில் காதிங்க. அந்த காதி வந்து அந்த உங்களுக்கு பிரித்து காட்டுறேன், சொல்கிறேன் பாரு. அந்த ஸ்லப் வீவிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ப்பில் வந்து மெர்ஜாக கொடுத்துருக்குறாங்க. இந்த காப்பர் வந்து எம்ப்ராய்டரி, பல்லு, அந்த ப்ளவுஸ் பீஸ் ரொம்ப கிளாஸ். சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. பிளாக் தான், இதை பற்றி நம்ம சொல்லணுங்கிறது இல்லை. நம்ம எங்கே போனாலும் கருப்பை பார்த்தா அப்படியே ஒரு செகண்ட், அதை உண்மையை சொல்லிடுறேங்க, அப்படியே பார்க்குறோம். புரிச்சுக்கோங்க. நல்லா இருக்கும் சாரீ, ரொம்ப கிளாஸாக இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2699. ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். அது ஆக்சுவலி இந்த கார்விங் பண்ண மாதிரி இந்த டிசைன் போட்டிருக்கு. ஆக்சுவலி அந்த சாரீ ஃபேப்ரிக்லேருந்து மேலே எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமுந்த மாதிரி நீட்டாக ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து போகவே போகாது. நல்லா மெட்டீரியல் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் இந்த புடவைக்கு வந்து 6 வருஷம் ஆயுஸ் இருக்குது. 6-7 வருஷமாக கேட்கக்கூடாதுங்க. இந்த என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் வேறு புடவை வந்துடும் இல்லைங்களா. ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு பிளாக் லவர்ஸுக்கு காமிச்சிடுறேன், ஓகேங்களா. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பர்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பர்பிளுக்குள்ளே இது எம்ப்ராய்டரி கொடுத்துருங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் விஷயம். அந்த வீவிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லப் வீவிங் வந்து அந்த ஒரு மாதிரி இந்த க்ரீன் ஷீட் மாதிரி ஒரு ஃபீல். அந்த திக்காக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் இந்த ஃபேப்ரிக் பார்த்தா சில பேர் வந்து நான் சொல்லிடுறேங்க, இங்கே அடுக்கும் சொல்லுவாங்க. அது ஒரு டைம் நீங்கள் ட்ரை வாஷ் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டார்ச் போன உடனே அந்த சாரீ வந்து அந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதை வச்சு ஒரு பிளாக் காமெடியாக இருக்குது நான் சொல்கிறேங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து ப்ளவுஸ் பீஸுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2969. ரொம்ப அதாவது மைல்டாக அந்த கலரை கொடுத்து ஒன்றுக்கு அது பிரித்து காமிச்சு நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளாஸாக இருக்கும். அந்த அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி இது மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ். அடுத்து பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா சாரீ கிளாஸாக இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து லைட் பிங்க்குங்க. லைட் பிங்க்கில் வந்து அந்த பிங்க் சரியும் அந்த டல் கோல்டு மிக்ஸ் பண்ண மாதிரி ஆல் ஓவர் வந்து எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறாங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிங்க்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒன்றா இதை போட்டுட்டுங்க, இந்த ப்ளவுஸ் பீஸ் போட்டுட்டு நெக்குக்கு வந்து இதே கலர் பைப்பிங் வைக்கலாம். கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நம்மளை சில்லுன்னு காட்டுற சாரீ. இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு தெரியல, நீட்டாக இருக்குது. அப்படியே ஒரு ஸ்பார்க் வரும் பார்த்தீங்களா, அதை பார்த்து அப்படி தோணுது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, 2699. நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துங்க அதே எம்ப்ராய்டரி, மயில் கழுத்து கலரில் வந்து அப்படியே என்ன சொல்கிறதுங்க, அப்படியே அந்த அந்த பிரிண்ட் அடித்த மாதிரி வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. உண்மையில் அந்த ஜெய்ப்பூர் பிரிண்ட்டை வந்து ஆக்சிடைஸ்டு ஜரியில் வந்து இந்த பிரிண்ட் அடித்த மாதிரி வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. ரொம்ப கிளாஸாக இருக்குது. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே கலர் கொடுத்துருக்குறாங்க. அவங்கவுங்க ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட் போடணுமா இல்லை இதே கலர் ப்ளவுஸ் பீஸ் போடணுமா, அது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். புடவை வந்து பார்த்தீங்கன்னா டசரில் காதி. அந்த காதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லப் வீவிங், அதாவது அந்த ஒரு இடத்துல வந்து திக்காக இருக்கும், ஒரு இடத்துல தின்னாக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு விஷயம் தெரியணுக்காக சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் ஸ்டார்ச் இருக்குங்க. ஆஃப்டர் வாஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி ட்ரை வாஷ் மைல்ட் வாஷ் பண்ணிவிட்டுங்க, அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்னஸ் வந்துடுங்க. ஷோல்டர் வச்சு காட்டணும் பாருங்கள், நல்லா இருக்குங்க. கிளாஸாக மைல்டாக ஒரு என்னோட ஃபீல் ஒரு 25,000 பட்டு சேலைக்கு காம்பேட் கொடுக்குது. ஒரு 2,000 புடவைனா உண்மையில் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். டிசைன் இருக்குது, அதுதான் முக்கியம். ஓகே வியூவர்ஸ், நான் காமிச்ச சாரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவீங்க. இல்லைன்னா இது மாதிரி வேறு சாரி வேணால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அனுப்பி விடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.